தாய் கிழவி படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ராதிகா அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அத சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அமைத்து கொடுத்தார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் சினி வட்டாரங்கள்ல கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல இந்த படத்தோட வசூல் வந்து உண்மையான வசூல வந்து போட்டிருக்கிறதாவும் செய்திகள் வந்து அடிபடுது. இந்த இடத்துல வந்து சக்சஸ் மீட்ல ராதிகா அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஒரு உருக்கமான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முழு ஃபெமினிசம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபெமினிசம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எப்படி, அப்புறம் பெண்கள் எப்படி வாழலாம், பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்துல ராதிகா அவர்களுக்கு வந்து எந்த ஹீரோயினுக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ஒரு பெருமை இருக்கு, எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ்க்கு வந்து இந்த ரெவென்யூ ஷேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஏன் சிவகார்த்திகேயன் அவர்களே அடுத்தடுத்த படங்கள்ல ரெவென்யூ ஷேர் மூலியமா தான் படங்களை வந்து கமிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முறையா 1% ரெவென்யூ ஷேரை சம்பளத்தை தாண்டி வந்து ராதிகா அவர்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மிக கௌரவத்தோடும் மிக பெருமையோடும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா சினி வட்டாரங்கள்ல பேசும் பொருளாக அமைஞ்சிட்டு இருக்குங்க.